அதாவது இப்ப இங்க இருக்கிற அரசியல்வாதிகளா மது ஒழிக்கணும்னு சொல்றாங்க. அது நிச்சயமா ஒழிக்கவே கூடாது. ஏன்னா இன்னும் கூட ஜாஸ்தி பண்ணணும். நீங்க எந்த நாட்டுக்கு போனாலும் சரிங்க, எல்லா இடத்துலயும் மெடிக்கல் ஷாப்ல மது விற்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் குடிக்கிறவன் கிடையாது, நான் வந்து குடிகாரன் கிடையாது. அப்புறம் மல்லிகை கடை, காய்கறி கடை, பழக்கடை, பேக்கரி, அந்த இடத்துல எல்லாம் மது விற்கிறாங்க. நாங்களும் டூர் போய் அங்க பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஆனா அங்க யாரும் குடிச்சிட்டு கீழே விழுறவங்க ஒருத்தரும் கிடையாது. இங்க மட்டும்தான் அப்படி இருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் நாங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப இருக்கிற குடிகாரெல்லாம் இன்னும் கொஞ்ச காலத்துல மாறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வர்ற சந்ததி அதை கட்டுப்படுத்திடுவாங்க. இப்ப நீங்க பாண்டிச்சேரியில இருக்கு, அங்க எவன் விஷ சாராயம் குடிச்சிட்டு செத்தவன் இருக்கிறான் சொல்லுங்க? பாண்டிச்சேரியில கல் இருக்கு, சாராயம் இருக்கு, உயர் மதுபானம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அங்க யாரும் சாராயம் குடிச்சிட்டு செத்தவன் எவனும் கிடையாது. இங்க தமிழ்நாட்டுல தான். இதை ஒழிச்சிட்டிங்கன்னா இன்னும் இந்த கள்ளச்சாராயம் பெருகும், சாவறவங்க தான் அதிகமாக ஆகுவாங்க. மக்களுக்கு வந்து கிடைக்கிறதே கிடைக்கணுங்க. எல்லாம் எதுவும் கிடைக்க கூடாதுன்றது இல்லை, எல்லாம் கிடைக்கணும். அதே நேரத்துல அவங்க கட்டுப்பாடு தெரிஞ்சிடுவாங்க.